நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்நிய பாஷை பேசினா தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு உண்டான அடையாளம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வாய் பேச முடியாத ஒரு மனுஷன், காது கேட்க முடியாத மனுஷனால அந்நிய பாஷை பேச முடியாது. அப்போ கடவுள் அவங்க கடவுள் வந்து அவனுக்கு பரிசுத்த ஆவியானவரை குடுக்கலையா? தட் இஸ் அ பேட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு தப்பான புரிதல். நீங்க எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அதில போட்டிருக்கும். சத்திய வசனத்தை விசுவாசிக்கும்போது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால முத்திரையிடப்படுவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கும். பால் வந்து கலாத்தியர்களுக்கு எழுதும்போது கேட்பாரு, நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவரை உங்களோட கிரியையினால பெற்றுக்கொண்டீங்களா? இல்ல சத்திய வசனத்தை கேட்டதுனால பெற்றுக்கொண்டீங்களான்னு சொல்லி கேட்பார். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் என்னன்னா, நீங்க எப்போ அதாவது இயேசு எனக்காக மரிச்சாரு, சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார் அப்படின்ற நற்செய்தியை நம்பும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துருவார். சரிங்களா? அந்நிய பாஷை அப்படின்றது ஒருத்தங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட். நான் ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறேன்னா அதே கிஃப்ட்டை நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கடவுள் ஒரு சில பேர்த்துக்கு அதை கொடுக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு அதை கொடுக்காம இருக்கு. ஸோ கிஃப்ட்டையும் ரட்சிப்பையும் அதை பரிசுத்த ஆவியானவரையும் குழப்பிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டங்ஸை பற்றி நான் இன்னும் ஒரு பெரிய டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். தேங்க்யூ.